நாடாளுமன்ற மக்களவை பொதுத் தேர்தலில் தமிழகத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான கூட்டணி சார்பாக புதுச்சேரி உள்பட 40 நாடாளுமன்ற வெற்றி வேட்பாளர்களை கூட்டணி சார்பாக அறிவிக்கப்பட்டு இன்றைக்கு நம்முடைய தமிழகம் உள்பட தேனி நாடாளுமன்ற தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளர் திரு ரவீந்திரநாத் குமார் அவர்களை தேர்தல் பிரச்சார முழுமையாக வெற்றி பெறுவதற்கும் மக்களுடைய நல்லாதரவை பெற்று மகத்தான வெற்றியை மாபெரும் வெற்றியை பெறுவதற்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக போட்டியிடுகின்ற தலைமையிலான கூட்டணியில் போட்டியிடுகின்ற 40 வெற்றி வேட்பாளர் வெற்றி பெறுவதற்கு அருள்மிகு மஞ்சமலையான் ஐயனார் சுவாமிகளின் திருக்கோயில் வந்து இதயம் டாக்டர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புரட்சித் தலைவர் மாண்புமிகு அம்மாவுடைய அருளாசியுடன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைமையிலான கூட்டணியில் போட்டியிடுகின்ற வெற்றி வேட்பாளராக போட்டியிடுகின்ற 40 வெற்றி வேட்பாளரும் உறுதியாக மாபெரும் வெற்றியை மகத்தான வெற்றியை பெறுவார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏதாவது கேள்வி கேட்கிறீங்களா? நேற்று வந்து தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்கோம். அந்த தேர்தல் அறிக்கையில் நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டது. அது போக கூடுதலான விஷயங்கள் என்ன மாதிரி மக்களுக்கு செய்யணும்னு நினைக்கிறேன். பொதுவாக நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சட்டமன்ற பொதுத் தேர்தலாக இருந்தாலும் இந்த பொதுத் தேர்தலில் ஒட்டி பொதுமக்களுக்கு தமிழ்நாட்டிற்கு மக்களுடைய பாதுகாப்பிற்கு வளர்ச்சிக்கு உறுதுணையான இருக்கின்ற ஆக்கப்பூர்வமான செயல்களை தொலைத்திட்டங்களை அறிவிப்பது வாடிக்கை. அந்த விதத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையும் வெளிவந்திருக்கிறது. உறுதியாக இந்த தேர்தலுக்கு சொல்லப்பட்டிருக்கின்ற அத்தனை கருத்துக்களும் நிறைவேற்றுவதற்கு மாண்புமிகு அம்மாவுடைய அரசு இன்றைக்கு அதை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற அருமையண்ணன் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அரசு உறுதியாக நடவடிக்கை எடுத்து அதை நிறைவேற்றும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தர்ம யுத்தத்தில் வந்து ஆதரவு தெரிவித்த 10 MP உட்பட மற்ற எல்லாத்துக்கும் வந்து முன்னுரிமை கொடுக்கறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தவரையில் அவர்களுக்கு ஒரு தேர்தலிலும் வாய்ப்புகள் கிடைக்கும். வாய்ப்புகள் கிடைக்காததற்கு பின்வரும் காலங்களில் அவர்களுக்கும் வாய்ப்புகள் கிடைக்கிற ஒரு நல்ல சூழல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் மட்டுமே இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பிரிக்கும் ஓட்டு வந்து அதிமுகவுக்கு பாதகமாக இருக்கும் வெற்றி வாய்ப்பு எந்த விதத்திலும் எந்த அணியினுடைய கட்சியினுடைய ஓட்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு எந்தவித பாதிப்பையும் உருவாக்காது. ஏனென்று சொன்னால் எங்கள் இயக்கம் தொண்டர்கள் இயக்கம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சித் தலைவர் மாண்புமிகு அம்மா அவர்களும் இந்த இயக்கத்தை தொண்டர்கள் இயக்கமாக தான் உருவாக்கினார்கள், வளர்த்தார்கள். ஆட்சி கட்டில் கிட்டத்தட்ட ஒரு 27-28 ஆண்டு காலம் ஒரு நல்லாட்சியை நடத்தினார்கள். 28 ஆண்டு காலம் தமிழகத்தில் ஆட்சி செய்கின்ற உரிமையை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மட்டுமே பெற்றிருக்கிறது, வேறு எந்த கட்சிக்கும் இல்லை என்பதிலிருந்து தமிழகத்தினுடைய அனைத்து தரப்பு மக்களும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை தான் முழுமையாக நம்பியிருக்கிறார்கள், ஆதரவளித்து வருகிறார்கள் என்பதுதான் இயற்கை. அந்த அடிப்படையில் எங்களுடைய